ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வீட்டிலே இருந்துட்டு எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து முழுமையாக வந்து சேரும். ஓகேங்களா? பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து நான் குழந்தையெல்லாம் வச்சுருக்கேன், குழந்தைய பார்த்துக்கிட்டு என்னால் வேலைக்கும் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ நான் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கிராமப்புறங்கள் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆடு மாடு அதேமாரி வாங்கி கூட விற்பனை அதாவது மேய்க்கலாம். அதாவது நம்ம வீடு கிராமமாகவே பக்கத்துலலாம் நிறைய வயக்காடு இதுமாரிலாம் இருக்குங்க இல்லைங்களா? அந்தமாரி டைமில் வந்து ஆடு வாங்கி விட்டாலோ இல்லை மாடு வாங்கி விட்டாலோ அங்கே போய் விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை விற்றிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக லாபம் அதில் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம போய் இதுமாரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதே வந்து பார்த்திங்கன்னா நகரப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஆடும் வளர்க்குறாங்க. ஆடை எப்படிலாம் வளர்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மெத்தையில் இருந்தாலும் மெத்தையில் வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மார்க்கெட்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் காய்கறிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த காய்கறியிலே எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்கு போட்டு அந்தமாரிலாம் வளர்க்குறாங்க. ஸோ அந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு லாபம் பார்க்கலாம் ஆட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்க்குறது, நாட்டுக்கோழியாக இருந்தால் நிறைய பேர் நாட்டுக்கோழி வந்து விரும்புகிறாங்க. நிறைய வைத்தியத்துக்கு கை கால் அந்தமாரி வலிக்கெல்லாம் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டரே சொல்கிறாங்க. ஸோ நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால அதுலேயும் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டையே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சிலர் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா அந்த ரேட்டில் வந்து முட்டையே போகுது. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்து நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணிங்கன்னா நல்ல லாபம், சூப்பராக நம்ம வந்து லாபமாகலாம். ஒரு முட்டையே 15 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பூ கட்டுற வேலைக்கு நம்ம செய்யலாம். இப்போ பூ கட்டிகிட்டே குழந்தையும் பார்த்துக்கலாம், பூவும் கட்டிக்கலாம். அதே சமயம் வந்து குழந்தை வந்து அந்த பூவில் எடுத்து வாயில் வைக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நம்ம குழந்தைய வந்து ஆரோக்கியம் தானே முக்கியம். அதனால் பூ நல்லா கட்டி அந்தமாரி கூட விற்பனை பண்ணலாம். இப்போ கிராமப்புறங்கள் வந்து வீட்டு பக்கத்துலேயே வச்சு கூட நம்மளே கூட விற்கலாம். இல்லைனா சில பேர் பார்த்திங்கன்னா பூ விற்கிறதுக்குன்னு போவாங்களா, அவங்ககிட்ட வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கினீங்க இப்போ ஒரு கிலோவுக்கே பார்த்திங்கன்னா 80 ரூபா தராங்களாம். இப்போ ஒரு கிலோவுக்கே 80 ரூபா. நம்மளால் எப்படியும் மினிமம் 2 கிலோ வச்சு நம்ம கட்டலாம் பூ. அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் நீங்கள் கட்டினீங்கன்னா போதுமானது. அன்னன்னைக்கு இந்த கூலிங்கிறது போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? பூ கட்டுற தொழிலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எனக்கு ஜாக்கெட்டே தைக்க தெரியலைங்க, எப்படிங்க நான் தையல் தைப்பேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து மிதிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ சின்ன சின்ன துணி சின்ன லைட்டாக கிழிஞ்சிருக்கும், இந்த துணியை தைச்சி கொடுக்கணும், நம்ம வேறு டைலர் கிளாஸ் டைலரிங்கிட்ட போனால் அவங்க தைச்சி தர மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அந்தமாதிரி துணியாக இருக்கிறதெல்லாம் கொடுங்க, நான் தைச்சி தரேன் அப்படின்னு நீங்களே கேட்டு அந்த துணியெலாம் தைச்சி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு துணிக்கு ஒரு 5 ரூபா 4 ரூபா அந்தமாரி ஏஜ்லேருந்து நீங்கள் சொல்லி நீங்கள் தைச்சி கொடுங்க. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளவுஸ்லாம் எப்படிலாம் கட் பண்ணுறது தைக்கிறது அந்தமாரிலாம் போடுறாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் தைச்சி பழகிட்டு அப்புறமா நானும் ப்ளவுஸ் தைக்கிறேன் கொடுங்க அப்படின்னா அந்தமாரி கொஞ்சம் பிக்கப் ஆகிடும். கொஞ்சம் நிறைய பேர் கஸ்டமர் வர பிக்கப் ஆகிடும். ஸோ அந்தமாரி நம்மளால செய்யலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது எப்படின்னா வீட்டில் மசாலா அரைச்சி சாம்பார் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதுக்கான டைமும் சில பேர்த்துக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே மசாலா அரைச்சி குழம்பு தேவையான மசாலா பொடியெல்லாம் அரைச்சி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம். கொடுத்தீங்கன்னா கொடுக்குற பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாபத்துக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் ரேட் கம்மியாக. அதே அவங்க பிடிச்சிருச்சுன்னா போக அந்த மசாலா பாக்கெட்டே அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதேமாரி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீ நல்லா செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கேக் வந்து செய்வாங்க. கேக்கை வந்து ஆர்டர் பண்ணி கேக் வந்து செஞ்சு அது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே கிராமப்புறங்களில் வந்து நம்ம கேக் செய்கிறதே இல்லை. ஸோ நம்ம அது கேக் தயார் பண்ணி அது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாபம் போகும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் எப்படிலாம் என்னென்ன வேலையில் செஞ்சு
சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுமாரி ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. நீங்களும் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.